வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஊரே மணக்கும் ஒரு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 2, தக்காளி சின்னதாக நாட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீன் பாறை மீன் வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி ஒரு மீன் குழம்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம். மீன் குழம்புக்கு புளி ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக புளி நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் கரையும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கு முன்னாடி எண்ணெய் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 கரண்டினால் 2 குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 கடுகு இருக்கும், கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு பூண்டு கட் பண்ணி உரித்து வச்சுருக்க பூண்டை இது கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் ஒரு பச்சை வாசனை போட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதே எந்த குழம்பும் கெட்டு போகாது, சீக்கிரம் குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும். அப்படியே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. 2 பச்சை மிளகா இதையும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா புளியும் நம்ம ஊற வச்சுருக்கோம். தக்காளியும் சேர்த்து கரெக்டான புளிப்பாக இருக்கும். ரொம்பவும் புளிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மசியணும், அது வரையும் நல்லா இந்த மாதிரி நல்லா கரண்டியில் அழுத்தி விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு தக்காளி நல்லா அந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ புளியை நம்ம கரைச்சி நல்லா தூசி மண் இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வீட்டில் எப்பயும் அரைச்ச குழம்பு தூள் இருக்குது, மல்லி சீரகம் சோம்பெலாம் சேர்ந்த பொடி, அது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு காஷ்மீர் சில்லி நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம குழம்பு கொதிஞ்சு ரொம்ப திக்காயிரும். அதனால் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போதே நல்லா கொதிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றப்போ தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதியணும். கொதிஞ்சதுக்கு பின்னாடி தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். நல்லா குழம்பு நல்லா கொதிஞ்சு வருது. இப்போ சுத்தப்படுத்தி வச்சுருக்க மீனை ஒன்றா எடுத்து குழம்புல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் சேர்த்துட்டு உப்பு எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் சேர்த்துட்டு அப்படியே கரண்டியில் ஒரு கிளறிட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகட்டும்.
மீன் எல்லாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே மீனோட சேரணும். அது வரையும் ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படி நல்லா கொதியட்டும். இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே பிரிஞ்சு வரும். எண்ணெய் மசாலா எல்லாம் பிரிஞ்சு நல்லா மீனோட உப்பு காரம்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு அருமையான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ சாதத்தோட இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.